ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிகேயில் வந்து அதிகமாக மதிப்பெண் எப்படி வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து 3 நிமிஷம் தான் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிலபஸ் சேஞ்சில் வந்து நமக்கு 6 யூனிட்டாக வந்து மாற்றிட்டாங்க. இந்த 6 யூனிட்டை நம்ம படித்தோம் அப்படின்னா 75 மார்க்ஸ் வாங்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைன் பை லைனாக வந்து எல்லாத்தையும் படிச்சுட்ருப்போம். லைன் பை லைனாக வந்து நம்ம படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கவும் நமக்கு வந்து முடியாது. அதனால் நமக்கு எவ்வளோ நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டு கண்டென்ட்டாக வந்து நோட் பண்ணி படிக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 விஷயம் இருக்குது. எங்கே அது நம்ம ஒரு எக்ஸாமுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பார்த்திங்கன்னா பொது அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9th 10th ஓரளவுக்கு படித்தா போதும். புவியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 10th இருக்க அந்த 7 லெசன்ஸ் முடித்தாவே போதும். 3rd யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம்னு பார்த்திங்கன்னா 12th புக்கு 10th இருக்க ஒரு 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும், அதே மாதிரி 12th வந்து 1லேருந்து 9வது லெசன் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தியாவின் வரலாறு பண்பாடுன்னு பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தானியம், மராத்தியர்கள், பாமினி, விஜயநகர அரசுகள், இது மாதிரி வந்து நல்லா கொஞ்சமானதாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்திய ஆட்சியல் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு பார்த்திங்கன்னா 3 லெசனை கம்ப்ளீட்டாக படிச்சிட்டாவே போதுங்க. இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, தேர்தல் பற்றி சம்மந்தமானது, ஓகேங்களா. அதே மாதிரி லோக்சபா, அதாலத், அது மாதிரியான எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் வந்து பார்த்துக்கணும். சட்ட திருத்தம், அட்டவணை, குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம், நியமனம், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆண்டு திட்டம், அந்த 12 5ஆண்டு திட்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ்நாடோட ஜிடிபி என்ன, படிப்பறிவு விகிதம், எழுத்தறிவு விகிதம், குழந்தை பிறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதம், எக்ஸட்ரா இருக்கும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் விட நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஓகேங்களா. ஜிகே நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 50 கொஷினை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ எப்படியெல்லாம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு புரிதல் வரும். அப்போ தான் வந்து நம்ம இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ எல்லாம் ஃபுல்லாக வந்து படிச்சுட்ருக்கேன், இது மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, நம்ம அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதுமானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 4ல் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 170 கிட்ட வந்துருச்சு. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிக்கணும். இது எல்லாத்தையும் விட நம்ம ஜிகேக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ரிவிஷன் மஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய ரிவிஷனை வந்து வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வாரம் ஒரு முறையாவது உங்களுடைய ரிவிஷனை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் படித்தது வந்து மறக்காமல் இருக்கும். ஜிகேயில் வந்து நீங்கள் அதிகப்படியான மார்க் எடுக்கணும். இம்பார்ட்டண்ட் விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.